அதான் இப்ப இது எப்படின்னா, இந்த தண்ணி ஊத்துனா செடி வளர்ற மாதிரி எண்ணெய் ஊத்துனா முடி வளரும்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த ஆயில் போட்டா அந்த ஆயில், அதுல ஆயா ஃபார்முலா, அப்பத்தா ஃபார்முலான்னு ஏகப்பட்ட ஃபார்முலா அவங்கவுங்க வாய்க்கு வந்தது, அன்னைக்கு தோணுது. செம்பருத்தி, ஓம்பருத்தி, எம்பருத்தின்னு எதை வேணா கலக்கிறது. கடவுள் வந்து நம்ம ஒரு முடிக்கு ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்திருக்காரு. அது வந்து செபேஷியஸ் கிளாண்டுன்னு பேரு. அந்த படத்துல நீங்க பாக்கலாம், அந்த செபேஷியஸ் கிளாண்ட் முடியோட சேர்ந்து இருக்கும். ஆமா, ஒரு ஹேருக்கும் ஒரு செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும். லாங் ஹேர் வளர்க்குறவங்க, எஸ்பெஷலி லேடிஸ், இப்ப ஆண்களுமே நிறைய பேர் லாங் ஹேர் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி லாங் ஹேர் வச்சிருக்கிறவங்களுக்கு முடிக்கு மட்டும் என்ன தடவலாம். இப்போ வந்துட்டு அடுத்து எது பாக்குறீங்கன்னா, இப்போ எனக்கு முடி வளரல அப்படின்னு சொல்லும் போது அடுத்து வந்து என்ன நோக்கி போவாங்கன்னா, ஆயில நோக்கி தான் போறாங்க. ஆயில் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துட்டு இருக்கு நம்ம சோசியல் மீடியால பார்க்கும்போது. அமேசான் கார்ட்ல இருந்து எடுத்துங்கிறாங்க, கேரளால ஒரு பகுதியில இருந்து எடுத்துங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்களும் நம்பி வாங்குறாங்க. சோ இந்த 1000 ரேஞ்ச்ல 20,000 மேல வரைக்குமே ஆயில் கொடுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பென்சிவா, இது அவசியமா, இல்லையா வேண்டாம்? அதான் இப்ப இது எப்படின்னா, இந்த தண்ணி ஊத்துனா செடி வளர்ற மாதிரி எண்ணெய் ஊத்துனா முடி வளரும்னு நினைச்சுக்கிறாங்க. இது எல்லாம் தொன்று நடக்குது. இது இந்த வீட்டுல இருக்கிற வயசான பாட்டிங்க, இன்ஸ்டாகிராம்ல இப்ப நிறைய பாட்டிங்க வந்துருச்சு. வந்து இந்த மாதிரி இந்த ஆயில் போட்டா அந்த ஆயில், அதுல ஆயா ஃபார்முலா, அப்பத்தா ஃபார்முலான்னு ஏகப்பட்ட ஃபார்முலா அவங்கவுங்க வாய்க்கு வந்தது, அன்னைக்கு தோணுது. செம்பருத்தி, ஓம்பருத்தி, எம்பருத்தின்னு எதை வேணா கலக்கிறது. அதை போட்டு கலந்து தடவுனா சரியாயிரும். இதுக்கெல்லாம் என்ன ஆய்வு செஞ்சிருக்காங்களா? எத்தனை பேருக்கு தடவி இருக்காங்க? எத்தனை பேருக்கு முடி வளர்ந்துருக்கு? இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கான அறிவியல் உண்மையே கிடையாது. ரெண்டாவது, ஆயில், எந்த ஒரு ஆயில் தடவுறதுனாலையும் முடி வளராது. ஏன்னா நம்ம இயற்கையாவே ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட் இருக்கு. கடவுள் வந்து நம்ம ஒரு முடிக்கும் ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்திருக்காரு. அது வந்து செபேஷியஸ் கிளாண்டுன்னு பேரு. அந்த படத்துல நீங்க பாக்கலாம், அந்த செபேஷியஸ் கிளாண்ட் முடியோட சேர்ந்து இருக்கும். ஆமா, ஒரு ஹேருக்கும் ஒரு செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும். அதுக்கு பேர் பைலோசெபேஷியஸ் யூனிட்னு பேரு. இந்த பைலோசெபேஷியஸ் யூனிட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். முடி எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் ஒரு செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும். சோ கான்ஸ்டன்டா இது சீபம்ங்கிற ஆயில சுரந்துகிட்டே இருக்கு. அந்த ஆயில் வந்து நம்ம முடிய, நம்ம ஸ்கேல்ப வந்து எப்பவும் மாய்ஸ்டா வச்சுக்குது. முடி வளர்றதுக்கான எல்லா விதமான இதையும் அது வந்து கொடுத்துருது அந்த இடத்துல. சோ அதனால நம்ம எக்ஸ்ட்ராவா ஆயில் போட வேண்டிய அவசியமே இல்லை. சோ இப்ப ஆயில் நம்ம எக்ஸ்ட்ராவா போட்டோம்னா அது எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி, இல்ல ஓமத்துல நெய் ஊத்துற மாதிரி ஆயிடும். சோ அது வந்து இதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆயில் டெய்லி சுரக்குது இல்லையா, அந்த ஆயில நம்ம டெய்லி வாஷ் பண்ணணும். அதுதான் முக்கியம். இந்த ஆயில் விற்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயில் பிசினஸ், ஆயில ப்ரொமோட் பண்றவங்க எல்லாம் டெய்லி வாஷ் பண்ணாத, வாரத்துல ஒரு தடவை தான் வாஷ் பண்ணணும், டெய்லி வாஷ் பண்ணா உனக்கு முடி வந்து கொட்டிடும், முடி வந்து வெள்ளையாயிடும் அப்படின்னு அந்த பொருளையும் வேற கிளப்பி விட வேண்டியது. அப்பதான் நம்ம நிறைய ஆயில் விற்க முடியும், நிறைய ஆயில் தடவ முடியும். சோ அப்படி கிடையவே கிடையாது. டெய்லி வந்து நம்ம ஸ்கேல்ப வாஷ் பண்ணணும். தலை சுத்தமா இருந்தாதான் மீண்டும் அந்த புது ஆயில் சுரக்கும், நம்ம முடியும் நல்லா வளரும். ஆனா முடிக்கு மட்டும் ஆயில் தடவிக்கலாம். இந்த ஸ்கேல்ப்ல சுரக்கிற ஆயில் வந்து நம்ம இப்ப ஆம்பளைங்க வந்து ஷார்ட் ஹேர் வச்சிருக்கோம், 1 இன்ச் தான் வச்சிருக்கோம். அந்த 1 இன்ச் வரைக்கும் அந்த ஆயிலே வந்து ஸ்மியர் ஆயிரும். நம்ம சீப்பு வச்சு சீவும் போது அந்த மண்டையில இருக்கிற தோல்ல இருக்கிற ஆயில் வந்து முடிக்கு வந்துடும். அந்த 1 இன்ச்சுக்கு மேல இருக்கிற ஆயில், இப்ப ஹேருக்கு, லாங் ஹேர் வளர்க்குறவங்க, எஸ்பெஷலி லேடிஸ், இப்ப ஆண்களுமே நிறைய பேர் லாங் ஹேர் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி லாங் ஹேர் வச்சிருக்கிறவங்களுக்கு முடிக்கு மட்டும் என்ன தடவலாம். அந்த முடியை வந்து ஸ்டைல் பண்றதுக்கோ, இல்ல சீவுறதுக்கோ, இல்ல ஒரு பேண்ட் போட்டு முடியறதுக்கோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, முடியினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலையும் ஒரு ஹேர் ஆயில் வந்து உதவ போறதே இல்லை. முடியினுடைய வளர்ச்சி அது தடுக்கும், முடி உதறதை அதிகரிக்கும் ஹேர் ஆயில். இந்த ஆயில் தடவாததுக்கு ஆல்டர்னேட்டா என்ன சார் பண்ணலாம்? ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். இப்போ ஆயில் வந்து டெய்லி வாஷ் பண்ணாலே நார்மல் ஆயில் சுரந்துகிட்டே இருக்குல்ல. அந்த நார்மலான ஒரு, அதாவது நம்ம உடம்புல ஹோமியோஸ்டேசிஸ்னு பேரு. அதாவது நம்ம உடம்புல எல்லாமே கரெக்டா நடக்குது. நம்ம கடவுள் வந்து நம்மள உருவாக்கும் போது அதை ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டுலாம் அனுப்பல. ஒரு உறுப்பும் அதனுடைய செயல்திறனை முற்றிலுமாக நம்ம உடம்புல இருந்து உயிர் போற வரைக்கும், அதை எடுக்கிற வரைக்கும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அவர் படைச்சிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரியேஷன் அது.
சோ எல்லாமே அதுல முக்கியமா ஸ்கின் ஹேர் நெயில் என்ன வெளியில இருக்கிறதுனால அது வந்து தினம் தினம் புதுசா உருவாகுது. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா அது நம்ம ஸ்கின் ஹேர் நெயில வச்சே சொல்லலாம். டெய்லி ஸ்கின் புதுசா உருவாகுது, டெய்லி ஹேர் புதுசா உருவாகுது, டெய்லி நெயில் வளருது. சோ இது மூணும் வந்து தொடர்ந்து ஏன்னா அது வெளியில இருக்கு, நமக்கு வந்து அந்த நம்ம உடல் உறுப்புகளை எல்லாம் பாதுகாத்து ஒரு பெட்டகம் மாதிரி இருக்கு. அது தன்னையும் நம்ம அதை அடிஷனலா அதை வந்து இது பண்ணிக்கணும். சோ அதனால அது டெய்லி புதுசா உருவாயிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம காலையில எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம். சோ இது டெய்லி தன்னைத்தானே சரி செய்து கொள்றதுனால நம்ம இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அவசியம். டெய்லி வாஷ் பண்ணி, டெய்லி ஹேர் வாஷ் பண்ணி, ஃப்ரீக்வெண்டா ஃபேஸ் வாஷ் பண்ணி, டெய்லி குளிச்சு நம்ம இதை பண்ணாலே நம்ம உடம்புல இருக்கிற நார்மல் ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம் வந்து நார்மலா இதெல்லாம் பண்ணிடும். தானாவே இந்த ஆயில் சுரந்துரும், தானாவே நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்துடும். இதெல்லாம் இந்த வணிக ரீதியா பல பொருட்களை விற்கணுங்கிறதுக்காக இது ஸ்கின் ட்ரை ஆயிடும், முடி ட்ரை ஆயிடும், இதை தடவைனா அது வரும், இதை தடவைனா இது வரும், இது தடவைனா ஆபத்து, அது தடவைனா நல்லது, இப்படின்னு இவங்க இதுக்கான இதை சொல்லக்கூடிய தகுதியே உங்களுக்கு கிடையாது. ரிசர்ச் இல்லாம சொல்றாங்க, எதுவுமே கிடையாது, சும்மா இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது. ஓகே, டாண்ட்ரஃப் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் பெரிய விஷயமா இருக்கு. டாண்ட்ரஃப் வர மூலமானால ஸ்கின்ல ஃபேஸ்லயும் வந்து அது அஃபெக்ட் ஆகி அது வந்து ஃபேஸே வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி, ரொம்ப நல்ல கேள்வி. இந்த டாண்ட்ரஃப்க்குமே வந்து இந்த எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் தான் காரணம். இப்போ ஒருத்தருக்கு டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னாலே அது ஆயிலி ஸ்கேல்ப் தான். இது என்ன பண்றாங்க, இந்த பியூட்டி பார்லர் எல்லாம் புதுமையா ட்ரை டாண்ட்ரஃப்னு ஒரு புதுசா அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அது தோல் வந்து செதிலா உதுறதுனால ட்ரை டாண்ட்ரஃப் அப்படின்னு உங்களா ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது. அப்படி ஒரு உலகத்துல அப்படி கிடையவே கிடையாது. அறிவியல் ரீதியா அப்படி ஒரு ட்ரை டாண்ட்ரஃப்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இப்ப தோல் ஏன் உதிருது, செதிலா உதிருது அப்படின்னா, இப்ப அந்த சீபம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த செபேஷியஸ் கிளாண்ட்ல இருந்து சுரக்கிற ஆயில், அந்த சீபம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா நம்ம நெய் மாதிரி, நம்ம வெண்ணெய் நெய் மாதிரி அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இந்த சீபம் வந்து நம்ம ஸ்கின் மேல படரும் போது அது அப்படியே காஞ்சு போயிடும். இப்ப எப்படி நம்ம நெய் எல்லாம் வந்து இந்த ஸ்வீட் மேல எல்லாம் வந்து நெய் படர்ந்து போகுது, அப்புறம் அது வந்து ஃபிளேக்கா உதிருது இல்ல. சோ அதே மாதிரிதான் இதுவும். இந்த சீபம் வந்து நம்ம ஸ்கின் மேல படர்ந்து, நம்ம ஸ்கேல்ப் ஸ்கின்ல படர்ந்து அது அப்படியே காஞ்சு போகும்போது அது ஃபிளேக்கா உதிரும். இவங்க ஃபிளேக்கா உதுறதெல்லாம் ட்ரைன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல மாதிரி உதுறதெல்லாம் ட்ரைன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சோ அது வந்து ஆயிலி லேயர் தான் அது. அந்த ஆயிலி லேயர்ல கொஞ்சம் ஸ்கின் செல்ஸ் இருக்கும். அதுல முக்கியமா ஒரு ஃபங்கஸ் இருக்கும், மெலசேசியா குளோபோசான்னு ஒரு ஈஸ்ட். ஏன்னா இந்த ஆயிலி லேயர்ல அந்த ஸ்கின் செல்ஸோட சேர்ந்து அது ஒரு மீடியம் மாதிரி ஆயிடுது. அதுல வந்து ஒரு ஈஸ்ட், ஒரு பூஞ்சை காளான் தொற்று ஒன்று ஏற்படுது, மெலசேசியா குளோபோசான்னு. இது மூணும் சேர்ந்ததுதான் டாண்ட்ரஃப். சோ இதை நம்ம டெய்லி வாஷ் பண்ணாலே போதும். நார்மல் ஷாம்பு போட்டு டெய்லி வாஷ் பண்ணாலே டாண்ட்ரஃப் நல்லா குறைஞ்சிரும். 33% ஹேர் ஃபாலும் குறையும். இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது சார், பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சரி இல்ல ஹேர் க்ரோ ஆன இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்காரோட பிறக்குது. ஸ்கார்ல நேச்சுரலா வந்துட்டு ஹேர் க்ரோத் பண்ண முடியுமா, இல்ல நேச்சுரல் சொல்யூஷன்? ஒரு ஸ்கார்ல வந்து முடி வளரவே வளராது. ரோஸ் இஸ் ரோஸ்ன்னு சொல்ற மாதிரி ஸ்கார் இஸ் ஸ்கார். ஒரு ஸ்கார் ஆயிடுச்சு அப்படின்னா அது டீப்பா அந்த டெர்மிஸ், ஏன்னா முடியினுடைய வேர் வந்து எபிடெர்மிஸ் டெர்மிஸ் 2 லேயர் இருக்கு இல்லையா, அந்த டெர்மிஸ்ங்கிற அடித்தோல் அடுக்குல தான் முடியினுடைய வேர் இருக்கு. அந்த ஹேர் பல்ப், அந்த ஹேர் ஃபாலிக்கல் அங்கதான் இருக்கு. அதுவுமே உங்களுக்கு ஸ்கார் ஆயிடுச்சு அப்படின்னா அது வராது. அந்த முடியினுடைய வேரே போயிருச்சுன்னா வராது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அந்த முடிய எடுக்கும் போது உதிர்ற முடியில இருக்க வெள்ளையா இருக்கிறது இல்ல, அதுதான் முடியோடைய வேர்னு நினைச்சுக்கிறாங்க. அது முடியோடைய வேர் இல்ல. முடியோடைய வேர் வந்து வெளியில வரவே வராது. அது எப்பவுமே ஸ்கின்னுக்குள்ளதான் இருக்கும். ஹேர் ஃபாலிக்கல்னு ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுல இருந்துதான் அது வருது. சோ அந்த முடியினுடைய வேர் நம்ம வெளியில எடுக்கிற அந்த வெள்ளையா முடியில ஒட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஹேர் பல்புன்னு பேரு. அது முடியினுடைய வேர் கிடையாது. சோ அந்த முடியினுடைய வேரும் வேர் செல்களும் தோல் அடித்தோல் அடுக்குல இருக்கு. அந்த அடித்தோல் அடுக்கு ஸ்கார் ஆயிடுச்சு, தழும்பாயிருச்சு அப்படின்னா அதுல முடி வளராது. அந்த இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டெர்மா ரோலர்னு சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போக வேண்டாம், இந்த ஒரு 300 rupees கொடுத்து டிவைஸ் வாங்கினா போதும், நீங்க வச்சுட்டு உங்க பாடியில எங்கெல்லாம் உங்களுக்கு முடி வளரணும்னு நினைச்சீங்களா அந்த பிளட் சர்க்குலேட் பண்ணா போதும் முடி வளர்ந்துரும் சொல்றாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணிட்டு என்னன்னா இதுவும் ஏமாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய உருட்டு. இந்த டெர்மா ரோலர், இது பிஆர்பி, ஜிஎஃப்சி, இஷ்டத்துக்கு என்னென்னமோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணா பரவாயில்ல, இது ஒரு அடிஷனல் சப்போர்ட்டிவ் தெரப்பி. இப்ப நம்ம ஒரு மெடிசன் யூஸ் பண்றோம். இப்ப ஹேர் ஃபாலுக்கு வந்து ஒருத்தருக்கு முடி கொட்டுதுன்னா அந்த முடி கொட்டுறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவு இருக்கலாம், ஆண்ட்ரோஜன் அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம், அப்புறம் ஹேர் சைக்கிள் ஆல்டரேஷன்ஸ் இருக்கலாம், டாண்ட்ரஃப் இருக்கலாம். டாண்ட்ரஃப் ஒரு முக்கியமான அடிப்படை காரணம். இந்த மாதிரி காரணங்களை அனலைஸ் பண்ணி அந்த டாக்டர் வந்து மெடிசன் கொடுப்பாங்க. அப்ப முடி உதிர்றது குறையும், முடியும் வளர ஆரம்பிக்கும். முடி வளர்ச்சிக்கு எது தடையா இருக்கோ அதையெல்லாம் நம்ம
நம்ம சரி பண்ணும்போது முடி வளரும். இந்த முடி வளர்ச்சியை தூண்டி விடுறதுக்கு தான் இந்த டெர்மா ரோலர், பிஆர்பி, ஜிஎஃப்சி இதெல்லாம் வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட்டிவ் தெரப்பி. அதாவது நம்ம சாதம் போட்டு பருப்பு போட்டு மேல நெய் ஊத்திக்கிற மாதிரி, அதாவது நெய்யே சாப்பிட முடியுமா முழு நேரமும்? சோ இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி மாதிரி. அது இத சப்போர்ட்டிவ் தெரப்பி அவங்க மெயின் தெரப்பி மாதிரி அது ஈஸியா அவங்க வித்தரலாம்ல. ஒரு டெர்மா ரோலர் வித்தா 300 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்கும் மாதிரி. இது எல்லாமே வணிகம் தான். இரண்டாவது, இந்த டெர்மா ரோலர் பண்றதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுதுங்கிறலாம் அதெல்லாம் பொய். அதெல்லாம் டெர்மா ரோலர் பண்ணும்போது என்ன பண்ணுது, என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மைக்ரோ வூண்ட் கிரியேட் ஆகுது. நம்ம ஸ்கேல்ப்ல அதை உருட்டும் போது சின்ன சின்ன வூண்ட் கிரியேட் ஆகுது. ஒரு வூண்ட் கிரியேட் ஆனா என்ன ஆகும், வூண்ட் ஹீலிங் ஆகும். இப்ப நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டா அந்த காயத்தை சரி பண்ண, நான் சொன்னேன் இல்லையா, கடவுள் நம்ம தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு. அந்த காயம் ஆடுறதுக்கு அந்த வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அந்த வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ முக்கியமா பண்றது பிளேட்லெட்ஸ். நம்ம ரத்தத்துல இருக்கிற தட்டை அணுக்கள் அப்படிங்கிற பிளேட்லெட்ஸ் தான் அந்த வூண்ட் ஹீலிங்க பண்ணுது. சோ அந்த ஒரு காயம் ஏற்பட்ட உடனே பிளேட்லெட்ஸ் அந்த இடத்துக்கு வரும் பிளட் மூலமா. பிளேட்லெட்ஸ் வந்து அந்த பிளேட்லெட் இருக்கக்கூடிய growth ஃபேக்டர்ஸ், அதுல எபிடெர்மல் growth ஃபேக்டர், வாஸ்குலர் எண்டோதீலியல் growth ஃபேக்டர், டிரான்ஸ்ஃபார்மிங் growth ஃபேக்டர், ஃபைப்ரோபிளாஸ்ட் growth ஃபேக்டர் இப்படின்னு நிறைய growth ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த growth ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து முடி வளர்ச்சிக்கும் உதவக்கூடியது. அப்படிதான் நம்ம அதை யூஸ் பண்றோம். அதாவது ஒரு ஊண்டு வர்ற மாதிரி, ஒரு மைக்ரோ ஊண்டு வர்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி, ஒரு பாவ்லா பண்ணி அந்த பிளேட்லெட்ஸ் அந்த இடத்துக்கு வரவழைச்சு அந்த வூண்ட் ஹீலிங்க வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்றோம். அந்த growth ஃபேக்டர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு விதமான ஒரு டெக்னிக். அது இது ரொம்ப காலமா இருக்குது, சைனால இருந்து வந்த டெக்னிக் அது. அதே மாதிரிதான் அந்த பிஆர்பி, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, அந்த பிளேட்லெட்ஸ் வந்து growth ஃபேக்டர்ஸ் நிறைய கொடுக்கும். இது மாதிரி நிறைய இருக்கு. இந்த growth ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டுங்கிற ஜிஎஃப்சி, இது மாதிரி நிறைய இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின்படிதான் செய்யணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்கார்ல முடி வளருமான்னு கேட்டீங்கல்ல. சப்போஸ் ஸ்காரிங் அலோபேஷியாவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு முடி கொட்டுது, அது ஏன்னா அந்த ஸ்காரிங் ஆயிடுச்சு, அந்த அலோபேஷியா வந்து ஸ்காரிங் அலோபேஷியாவா இருக்கு அப்படின்னா அதுல டெர்மா ரோலரோ பிஆர்பியோ பண்ணுனா அந்த ஸ்கார் இன்னும் அக்ரவேட் ஆயிடும், கொஞ்சம் வளரக்கூடிய தன்மை கூட போயிடும். சோ இதெல்லாம் ஒரு மருத்துவர் தான் செய்யணுமே ஒழிய, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கின் ஹேர் நெயில்ல எவன் வேணா ஸ்கின் டாக்டர் ஆயிடுறான். இது ஒரு ஒரு போன் இருந்தா போதும், ஆண்ட்ராய்டு போன் இருந்தா அவங்க உடனே டாக்டர் ஆயிடும். ஓகே. அண்ட் குறிப்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். ஒருத்தர் பாத்தீங்கன்னா டீ குடிச்சா முடி வந்து கிரே ஆயிடுது, ஒயிட் ஆயிடுது சொல்றாங்க. இன்னொரு பக்கம் காஃபி குடிச்சா முடி கொட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரொட்டீனா விட்டுடுறாங்க. இந்த டீ அண்ட் கெஃபைன் மூலமா என்ன விஷயங்கள் உண்மையா இல்ல? இது ரொம்ப நல்ல கேள்வி. இந்த இந்த பித்த நரை அப்படின்னு ஒரு உருட்டு இருக்கு. அதாவது பித்தத்துக்கும் நரைக்கும் சம்பந்தமே கிடையாது. எவன் அதை ரெண்டையும் கோத்து விட்டானே தெரியல. இந்த பித்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம பைல், அதாவது நம்ம லிவர்ல இருந்து சுரக்கிற அந்த பித்த நீர் தான் பித்தம். இந்த லிவர் டிசார்டர்ஸ்க்கும் ஹேர் கிரேயிங்க்கும் சம்பந்தமே கிடையாது, முடி வெள்ளையாகிறதுக்கும். இந்த பித்தத்தை வந்து யூஸ்வலா இந்த மன நோய் பாதிப்புக்கு பித்து பிடிச்ச மாதிரி அலையறான் பித்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னால வேணா அப்படி சொல்லியிருக்கலாம். பித்தம் அப்படிங்கறத வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டவங்கள பித்தம் அவனுக்கு தலைக்கு ஏறிடுச்சு, அதனால ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் முடி நரைக்கிறதுக்கு. சோ ஸ்ட்ரெஸ்னால ஏற்பட்ட நரைக்கு பித்த நரை அப்படின்னு ஒரு வழக்கம் வந்திருக்கலாம். ஆனா இந்த காஃபி டீ குடிச்சா பித்தம்னா அது எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். அது ஒரு பெரிய உருட்டு. ஏன்னா இந்த காஃபில இருக்கிற கெஃபைன் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த கெஃபைன் 0.001%, 0.003% கெஃபைன் வந்து முடி வளர ரொம்ப உதவும். ஏன்னா அது வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான், இந்த டெஸ்டோஸ்டெரானோட டெரிவேட்டிவ் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான், அதுதான் வந்து வழுக்கைத்தன்மையை உருவாக்குது. அந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரானை அது பிளாக் பண்ணும் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் இருக்கு. சோ ஆனா 0.003% கெஃபைனை வந்து அதை வந்து டாபிக்கலா மேல வந்து சொல்யூஷனா, அது இப்ப நிறைய ஷாம்பூல சொல்யூஷன் எல்லாம் வருது. ஆனா அப்படி போடும்போது அதுல எந்த எஃபெக்டும் இல்ல. ஆனா காஃபி நம்ம நிறைய குடிக்கிறாங்க இல்ல. இப்ப ரீசெண்டா கூட நான் ஒருத்தர் பார்த்தேன், ஒரு நாளைக்கு 40 காஃபி குடிப்பாராம். அவருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு முடி ஒரு முடி கூட கிரே ஆகல. அது வந்து உண்மையிலே அப்படின்னா கெஃபைனோட எஃபெக்ட் தான் சொல்லணும் அது. சோ ஆனா அந்த அளவுக்கு நம்ம கெஃபைன் எடுக்க முடியுமா, காஃபி கொடுக்க முடியுமா? அந்த கெஃபைனோடைய மத்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து பிரெயினை வந்து பயங்கரமா ஸ்டிமுலேட் பண்ணும். ஓவரா ஒரு பிரெயினை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது சோர்வு சீக்கிரம் அடைஞ்சிரும். சோ அது மத்த லிவர்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம், அசிடிட்டி வரலாம். சோ அதனால கெஃபைன் அந்த அளவுக்கு எடுத்தா அது வந்து ரொம்ப கெடுதியாகும். முடி வளரக்கூடிய அளவுக்கு கெஃபைன் எடுத்தா அது கெடுதியா போயிடும். சோ அப்ப நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், அது கெஃபைனை வந்து டாபிக்கலா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டா வளருமா வளராதுன்னு. முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும்னா கெஃபைனுக்கும் பித்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, கெஃபைனுக்கும் நரைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி டீல வந்து டானின் அப்படின்னு ஒரு எலிமெண்ட்
இருக்கு. அந்த டேனினும் ரொம்ப நல்லது முடி வளர்றதுக்கு. டேனின் வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இப்ப எல்லாம் நிறைய டீ குடிக்க சொல்றாங்கல்ல, அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னா டீ குடிக்கிறோம். நம்ம கூட இப்ப ஒரு டீ குடிச்சா உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. ஸோ அப்ப இந்த டேனின் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா வேலை செய்யுது அப்படிங்கறதா அறிவியல் உண்மை. சோ அந்த டேனினுக்கும் பித்தத்துக்கும் அகைன் சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கோத்து விட்டுற வேண்டியது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் போவாங்க, நிறைய பேர் ஐடிஸ் நிறைய இடத்துல வேலை பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால பாடி ஹீட் ஆகுறதுனால ஹேர் ஃபால் ஆகுது, அதே இடத்துல எங்களால திருப்பி முடி வளருமா, கொட்டுற இடத்துல வளருமா, அந்த கேள்வியும் வருது. இப்படியே போயிட்டு இருந்தா வாழ்க்கை வலிக்கா போயிருமா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த பாடி ஹீட்டுங்கிறது அது ஒரு பெரிய உருட்டு. அதையும் மக்களை கூட்டாங்க தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் பாடி ஹீட்னா 98.4க்கு மேல போச்சுன்னா ஃபீவர், பாடி கோல்டுனா உடம்புல உயிர் இல்ல, ஆள் அவுட்னு அர்த்தம். இது ரெண்டு தான் விஷயம். 98.4 வந்து நார்மல் டெம்பரேச்சர், இவ்வளவுதான். இந்த பாடி ஹீட்டுங்கிறதெல்லாம் எப்படி இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னு தெரியல. இந்த பாடி ஹீட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஆங்ஸைட்டி ஸ்டேட்ல இருக்கணும், ஒரு பதட்டமா இருந்தோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போறோம், உடம்புலாம் வார்மா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நார்மலாவே நம்ம ஹோமியோஸ்டேசிஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த நார்மல் பேலன்சிங் மெக்கானிசம் அது வந்து கொஞ்சம் அதிகமாகுது. நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும் போது, நம்ம நிறைய வேலை செய்யும் போது நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடக்குது இல்லையா, அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த வார்ம்த் அதிகமாகுது. அதை தான் இவங்க பாடி ஹீட்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வார்ம்த் அதிகமாகும் போது நிறைய நமக்கு ஸ்வெட்டிங்கும் நம்ம நிறைய ஆகுது, உடம்ப வந்து கூல் பண்றதுக்காக. இது ஒரு ஸ்கின் பண்ணக்கூடிய ஒரு இயற்கையான மெக்கானிசம். ஸ்கின் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏர் கண்டிஷனர். அது ஸ்கின் நம்ம நல்லா வச்சிருந்தாலே ஏர் கண்டிஷனர் நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு சிச்சுவேஷன், எப்படி நம்ம எவ்வளவு ஹீட் வெளியில இருந்தாலும், எவ்வளவு கோல்டு எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்ல இருந்தாலும் நம்ம உடம்பு 98.4ல மெயின்டைன் பண்ணுது இல்ல, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஸ்கின் தான். அதை எல்லாரும் நம்ம அலட்சியப்படுத்துறோம். ஸ்கின்னை வந்து அவ்வளவு மட்டமா நினைக்கிறோம். எதை வேணாலும் இன்ஸ்டாகிராம்ல யார் சொன்னாலும் அதை வாங்கி மூஞ்சில தடவிக்கிறோம், எதை வேணா வாங்கி முடியல தடவிக்கிறோம். ஸோ அதனால ஸ்கின், ஹேர், நெயிலுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஹீட்டை, பாடியோடைய நார்மல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடியது அதுதான். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகுது, நம்ம ஆக்சிஜன் சொல்றோம் இல்லையா, O2ங்கிறது வந்து பிராணவாயு, நம்ம உயிர் வாழ தேவையானது. அது கடவுளுடைய அற்புதமான சிருஷ்டி பாருங்க. இந்த O2 உடைய வேலன்சி 2 இருக்கு இல்லையா, இது சிங்கிள் வேலன்சி. சிங்கிள் ஓவா ஆயிடுச்சுன்னா அதுவே விஷமாயிடுது. இந்த நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல நம்ம செல்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சிங்கிள் ஓங்கிற நச்சுத்தன்மை தான் அதிகமாகுது. அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு அத்தனைக்கும் காரணம் வந்து இந்த சிங்கிள் ஓ தான். ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ்னு பேரு. இதுக்கு பேர் தமிழ்ல வந்து வினைபுரி உயிர் வளியினம்னு சொல்லலாம். இதுதான் வந்து நம்ம எல்லா செல்களையும் நச்சுத்தன்மை ஏற்படுத்தி எல்லா செல்களையும் சீக்கிரமே ஏஜ் ஆக வச்சு சீக்கிரமே தன்னுடைய செயல்திறனை, ஆற்றலை இழக்க வைக்குது. அது ஸ்கின்ல நிறைய நடக்குது. ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வருது, ஸ்கின் டார்க் ஆகுது, முடி உதிருது, நகம் வந்து நல்லா வளர்றது இல்ல. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணம். சோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் கீ ஃபேக்டர் நம்ம ஹெல்தியா இருக்கிறது.